Taste the Daily. Taste the Daily. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காதலிக்காக தனது ரசிகரை கொலை செய்த வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷனுக்கு ஜாமீன் முன்னதாக வழங்கப்பட்டிருந்த நிலையில் அதனை எதிர்த்து கர்நாடக அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த நிலையில் அவருக்கு வழங்கிய ஜாமீனானது ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது கன்னட நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தனது ரசிகரை கொலை செய்த வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷனின் ஜாமீன் இன்று காலையில் ரத்து செய்யப்பட்டிருந்தது. ஜாமீன் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து தர்ஷனை மீண்டும் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கன்னட நடிகர் தர்ஷனினுடைய ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அவர் மீண்டும் கைதாகின்றார். கன்னட திரையுலகிலே பிரபலமான நடிகர் தர்ஷன். அவர் ரசிகர்கள் தொடர்ந்து ரேணுகா சாமி என்பவரை கொலை செய்த வழக்கிலே கடந்த 2024 ஆண்டு ஜூன் மாதம் அவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் சிறையிலே அடைக்கப்பட்ட அவருக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருந்தது. இதையடுத்து தர்ஷன் சிறையிலிருந்து வெளியே வந்தார். அதே போல இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட தர்ஷனின் தோழி நடிகையுமான பவித்ரா கவுடா உள்ளிட்ட சில பேருக்கும் கூட அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருந்தது. இதையடுத்து அந்த 7 பேருமே ஜாமீனை எதிர்த்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த வழக்கின் விசாரணை கடந்த மாதம் நிறைவு பெற்ற நிலையிலே தீர்ப்பு வெளியிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நடிகர் தர்ஷனினுடைய ஜாமீன் மனுவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவர் மீண்டும் கைதாகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது கொலை போன்ற கடுமையான குற்றங்களில் ஜாமீன் வழங்கும் போது மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கிறது. விசாரணை எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் எனவும் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் காரணங்களை கூறி அவரது அந்த ஜாமீனானது ரத்து செய்யப்பட்டு தர்ஷன் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் எனவும் நீதிமன்றத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக அவர் மீண்டும் கைது செய்யப்படுகிறார். அவர் கன்னட திரையுலகில் மிகவும் பிரபலமானவர் என்ற காரணத்தினாலே அந்த மாநிலம் முழுவதுமே ஒரு பெரும் பரபரப்பாக இந்த செய்தி மாறியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.